விச் ஹண்டிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கிராமத்துல இருக்கிற பெண்களை பிடிச்சு எரிச்சு விடுறதும், சூனியக்காரின்னு சொல்லி எல்லாரும் கல்லால் அடிச்சு கொலை செய்யறதும் அப்ப நடைமுறையில் இருந்தது. இதுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான விஷயம், அப்ப பொருளாதார நிலைமை மோசமா இருந்தது. தனியா வாழ்ந்துட்டு இருந்த பெண்கள் பொருளாதாரத்துக்கு சுமையா இருந்தாங்க. அதனால மேற்குல விச் ஹண்டிங்கும் இந்தியாவுல உடன்கட்டை வழக்கமும் நடந்துட்டு வந்தது. வீட்டுல ஒருத்தி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு கல்வியும் கொடுக்கல, அவளுக்கு அறிவும் கிடையாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால அவளை உடன்கட்டை ஏத்தி விட்டுடலாம், காசாவது மிஞ்சும், இல்லன்னா உட்கார்ந்து சாப்பிடுவா. குறிப்பா இளம் விதவைகள் இருக்க காரணம் குழந்தை திருமணம். 45 வயசு ஆள் 5 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணுவான், அவன் ஒரு 10-15 வருஷத்துல செத்து போயிடுவான். அப்புறம் அந்த பெண் விதவையாகிடுவா, அவளுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அவ என்ன பண்ணுவா? அதனால இவளை எரிச்சு விட்டுடலாம், இல்லன்னா இவ எக்கனாமிக் பர்டன் ஆகிடுவா. உண்மை இதுதான். மேற்கத்திய நாடுகள்லயும் இப்படி நடந்திருக்கு. கிராமத்துல இருக்கிற பல முதிய பெண்களை, எதுக்கும் உபயோகம் இல்லாதவங்களை சூனியக்காரின்னு சொல்லி கல்லால் அடிச்சு கொள்வாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோறு போடணும் இல்ல, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. எப்பவும் ஏதாவது ஒரு விதத்துல பஞ்சம், பற்றாக்குறை, ஃபெமைன்ஸா வந்துட்டு இருக்கும். இது மாதிரி தான் நம் நம்பிக்கைகள் இருந்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, உங்களை கேட்கிறேன், நீங்க நம்பிக்கைக்கு எவ்வளவு மதிப்பளிப்பீங்க?